வணக்கம். நான் தான் சௌமியா. நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் விலாகில் இன்றைக்கி டே 21 ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு 2 நாள் விலாக் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஆஃப்டர்நூனில் இருந்து நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆமாம், மதியம் 1 மணிக்கு தான் நான் வந்து விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் டியூஸ்டே போடுற இந்த வெத்தலை விளக்கு பற்றி நிறைய டவுட் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு வெத்தலை 6 விளக்கு வச்சு இந்த விளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா சொன்னது என்னென்னா 6 விளக்கு 6 வெத்தலையில் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட நான் சாமி ரூம் வந்து இங்கே சின்னதாக ஒரு ஸ்டாண்டுக்குள்ளார தான் வச்சுருப்பேன். அதனால் நீட்டாக வச்சுட்டேன். ஸோ விளக்கு வந்து நம்மளை பார்த்தா மாதிரி, அதாவது ஈஸ்ட் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நமக்காக உருவாக்குனது தான். அதனால் உங்களுக்கு எதெல்லாம் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இது பண்ணாதான் இதுதான் பண்ணணும்னு சாமி வந்து நம்மக்கிட்ட சொன்னது கிடையாது. ஸோ நம்ம பண்ணுறதுல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறத தான் நம்ம வழியாக அப்படியே நமக்காக உருவாக்குனது தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன பூ வைக்கணும், என்ன விளக்கு வைக்கணும், எந்த திரி போடணும், என்ன எண்ணெய் ஊற்றணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டவுட்ஸ்லாம் இருந்தது. ஸோ நானும் எனக்கும் பெருசாலாம் எதுவும் தெரியாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவளோட ஹேர் ஸ்டைலை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அவளோட பழைய பின்னல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து டேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இவளுக்கு அழகாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து தன்யா அவங்க அப்பாவோட பர்த்டே அப்போ இந்த ட்விஸ்ட் பண்ணி ஒரு பன் போட்டிருந்தேன். அதோட ஹேர் ஸ்டைல் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப கொஞ்சம் டைமில் நீங்கள் கடகடன்னு பண்ணிடலாம், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேர்வாக்கு எடுத்துட்டு சின்ன சின்ன போர்ஷனாக ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முடி எடுத்து நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நடுவாக்கு சென்டராக நீங்கள் வாக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு 3, அந்த சைடு 3, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பின்னல் வரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு நீங்கள் பண்ணும்போது ரைட் சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதிர் பக்கம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த வாட்டத்துக்கு உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ண வருதோ அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 6 ட்விஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டேன். ஸோ ரைட் சைடு ஒரு 3, லெஃப்ட் சைடு ஒரு 3. ஸோ அந்த மாதிரி போட்டு சின்னதாக இந்த பின்ஸ் வச்சு நீங்கள் குத்திடுங்க. ஸோ ரொம்ப வேகமாக குத்தக்கூடாது, ரொம்ப முடியை வந்து டைட் பண்ணி குத்தக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் இப்போவே பண்ணிங்கன்னா முடி அந்த இடத்துல வந்து அந்த ரூட் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டாக தான் குத்தணும். அதே மாதிரி இந்த பின்னல் போடும்போதும் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எல்லா முடியும் ஃபர்ஸ்ட்டு ஒரு போனிடைல் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து உங்களால் அந்த பன்னை வந்து கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக முடியை ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பென் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி இப்பயும் சொல்லிடுறேன், ரொம்ப டைட்டாக பின் குத்தக்கூடாது, ரொம்ப டைட்டாக முடியை போட்டு ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. ஹேர் வந்து செம்மையாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து முடி வந்து அந்த இடத்துல டைட் ஆகாமல், அதாவது முடி ரூட் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் இன்னொரு மொட்டை போடணும். அதனால தான் வந்து அப்படியே முடி வச்சுருக்கேன். நான் மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு ஆயில், அதுக்கப்புறம் எல்லாமே இப்போலேருந்தே ஒரே ப்ராடக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ்ஸே தான் அவங்க கேட்டு போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் டியூஸ்டே அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து கோவிலுக்கு போவேன். அண்ட் அன்றைக்கி போக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலே ஈவினிங் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன். இதுதான் பண்ணுவேன். அண்ட் டியூஸ்டே அன்னைக்கு மட்டும் அன்றைக்கி போனோன்னா அது நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் க்ரௌட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிட்டோம். ஒரு 5 o'clockலாம் இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 5 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சீக்கிரமாக போனால் காலியாக இருக்கும், சாமி நல்லா ஃப்ரீயாக நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஆனால் அதே மாதிரி இந்த கோவில் எங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் இருக்கும். அண்ட் சர்ச்லேருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஈஸ்ட் சைட் போனீங்க அப்படின்னா இந்த கோவில் வரும். ஸோ அதனால் அந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பிகாஸ் அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்குது. அதனால் நான் இந்த கோவில் சூஸ் பண்ணுறேன்.
எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும்னா அந்த கோவிலுக்கு தான் நீங்கள் அடிக்கடி போகணும். அதே மாதிரி சாமி கும்பிட்னா உங்களுக்கா தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கும்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யாரும் உங்களை புஷ் பண்ணக்கூடாது, நீங்களும் உங்களை புஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்காக சொன்னேன். அண்ட் உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே பீச்சுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பீச்சுக்கு தான் போனோம். அண்ட் இங்கே இது வந்து சென்டர் ஆஃப் பாண்டிச்சேரி இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா சுற்றி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அண்ட் பீச்சு, பார்க் எல்லாமே ஒரு சரௌண்டிங்குள்ளே தான் இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்க் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம். அண்ட் இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற ஃபுட்டை வந்து நான் காட்டுறேன். இங்கே நிறைய பீச் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றதுக்கு பானிபூரி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், பஞ்சு மிட்டாய். ஸோ இப்போலாம் பஞ்சு மிட்டாய் எல்லாத்தையுமே இங்கே பேன் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து எப்பயுமே ராக் பீச் சைட் போவோம், அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த இடத்துக்கு போவோம். இன்றைக்கி தான் இந்த சென்டர் அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்திருந்தோம். இது வந்து பாரதி பார்க், பாரதி பூங்கா. ஏன்னா லாஸ்ட் டைமே நேரு பார்க் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன், அதனால் கரெக்டாக காந்தி ஸ்டாச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ இங்கே வந்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், இங்கேயும் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு கடைக்கு போவேன். அது என்னென்னா இந்த நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற வேர்ஷனாக இங்கேயும் ஒரு கடை இருக்கும். சுண்டல் இருக்கும், ராகி அடை, அதுக்கப்புறம் கேழ்வரகு புட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சரி ஓகேன்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து இந்த காந்தி ஸ்டாச்சு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு சுவர் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரிபியூட்டுக்காக இந்த வால் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக, ஸோ அதுக்காக உயிர் விட்ட எல்லாரோட நேமும் இங்கே வந்து ஒரு கல்வெட்டாக ஒரு பேட்சாக ஒட்டியிருக்காங்க. ஸோ இதில் நிறையா பேர்லாம் இருந்தது. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்தேன். ஸோ இது வந்து பழைய லைட் ஹவுஸ், இப்போ வந்து ஆக்டிவாலாம் இல்லை. அப்படியே உள்ளார போயிட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கிட்டு அண்ட் பானிபூரி ஒன்று வாங்கினாங்க. நான் வந்து எனக்கு ஒரு ராகி அடை வாங்கினேன். அது கூட ஒரு சட்னி கொடுப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். சரின்ட்டு நான் அதுதான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஈவினிங் போல் நமக்கு டின்னரும் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். நிறைய கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம நினச்சா என்ன வேணால் சாப்பிட்லாம், ஆனால் இதுதான் சாப்பிட்ணுன்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் நீங்கள் கேட்கணும். அதை தாண்டி வேறு எதுவுமே கேட்கக்கூடாது. உங்கள் மைண்டுக்கிட்ட அதை சொல்லி வைங்க. ஏன்னா என்னால் கண்ட்ரோலே கொண்டு வர முடியலன்றவங்களுக்கு வேறு வழியே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக சில விஷயங்கள் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதில் ஃபுட்டுனா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியும்ல, ஸோ இது ஹெல்தி இல்லை அப்படின்னு தெரியும்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா குரூப்லேயும் சரி, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறதும் சரி, இந்த கொஷின் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு பீச் பக்கம் போகலை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே போக ஆரம்பித்தோம். அண்ட் பாப்பா வந்து பாப்கார்ன் கேட்டுகிட்டே இருந்தா. சரி அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சைட் போனோம் அப்படின்னா அங்கே பாப்கார்ன்லாம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக போயிட்டோம். அண்ட் அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே எங்களுக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சு. அண்ட் ஜாலியாக இருந்தது. அண்ட் டியூஸ்டேக்கு மறுநாள், அதாவது டியூஸ்டே வந்து வெத்தலை தீபம் போடுவேன். அது அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிருத்திகையும் வந்திருந்தது. அண்ட் இது வந்து வைகாசி மாதன்றதுனால ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பூ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஈவினிங் போல் இங்கே வந்திங்கன்னா நிறையா பேர் வாக்கிங் போவாங்க. இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சப்போஸ் போனீங்க அப்படின்னா லைட்டாக வாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாப்கார்ன் கேட்டால் அவளுக்காக கொஞ்சமாக பாப்கார்ன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் டியூஸ்டே மோஸ்ட் ஆஃப் வந்து இப்படி தான் போகும். அண்ட் கோவில் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் கோவிலுக்கு போயிடுவேன். சில பேர் சில டேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க, இந்தந்த டே நமக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து டியூஸ்டே வந்து ஸ்பெஷல், அதனால தான். அண்ட் நிறைய பேர் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு இது என்றைக்கு தோணுதோ அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்குன்னு நாள்லாம் பார்த்து அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு டியூஸ்டே உங்களுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் தான். ஸோ இது அன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மறுநாள் காலையிலே வந்து படைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் கிருத்திகை அப்படின்றதுனால மாவு விளக்கு போடுவேன், அரிசி மாவு விளக்கு போடுவேன். அன்றைக்கி பார்த்து கரண்ட்டே இல்லை காலையிலேருந்து. அதுக்கப்புறமா தண்ணி அவங்க அப்பா என்கிட்ட கொடு, நான் வந்து உனக்கு கையால் இடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்குள்ளார நான் சமைச்சு முடிச்சுட்டேன். வெண்டைக்காய் பொரியல், ரைஸ் வச்சுருந்தேன். அண்ட் மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதுக்கப்புறமா
ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அண்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கிச்சன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின பூஜை பொருளோட ப்ரைஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா 185 ருபீஸ். இதில் வந்து பழம்லாம் வைக்கலாம், என்னெல்லாம் படைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வைக்கலாம், பூ போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு 5 கிண்ணம் வாங்கியிருந்தேன். இது ஒன்று 41 ருபீஸ் அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக சொம்பு, ஸோ ஏன்னா நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு வேணும்ல, அதுக்காக இது 145 ருபீஸ். ஸோ இதுதான் நான் அன்னைக்கு வாங்கியிருந்தது. அதுக்கப்புறமா விளக்கு மாவு போட்டுட்டு அந்த கிண்ணம் இருந்ததில் அதிலே நான் வந்து பூலாம் சுற்றி வச்சு அந்த விளக்க வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கிறதுக்கு இந்த கிண்ணத்தை யூஸ் பண்ணிக்கலான்னு யூஸ் பண்ணுறேன். அண்ட் வெளியே துளசி மாடத்துக்கிட்டே கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். எனக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அப்பப்போ வச்சுப்பேன். அண்ட் என்கிட்ட இலை போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால குட்டிக்கோண்டு இலையில் ஸ்பூனால் எல்லாமே வச்சுருந்தேன். சாதம், பாயாசம் அண்டு பொரியல், சாம்பார் வச்சு அதுக்கப்புறம் படைச்சிட்டோம் அப்படின்னா, இது படைச்சி முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. ஸோ மதியத்துக்கு மேலே அதுக்கப்புறம் விளக்கேற்றி படைச்சிட்டு நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் கிருத்திகையே மிஸ் பண்ண மாட்டேன், டியூஸ்டேவும் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கிருத்திகை அன்னைக்கு வந்து பாப்பாவை வந்து நான் முருகர்கிட்ட தவுட்டுக்கு வாங்கியிருக்கேன். அதனால முருகருக்கு உகந்த நாளில் கண்டிப்பாக நான் அதெல்லாம் படைச்சே ஆகணும். ஏன்னா இப்போ நான் தன்யா வந்து என்கிட்ட இருக்கிறான்னா, இப்போ முருகர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வளர்க்குற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக நாங்கள் அதை சாமிக்கிட்ட வாங்கி அதை பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்காக தான். அண்ட் அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஒரு மீலாக வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஈவினிங் போல் ஸோ கிளைமேட்டே டக்குன்னு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. லைட்டாக மழை வர ஆரம்பிக்க அந்த க்ளவுட்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி க்ளவுட்லாம் வர ஆரம்பிச்சுது. அண்ட் ஈவினிங் போல் செம்ம மின்னல் இடி அது மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் அதெல்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக எந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு பிளாக் காஃபியோட வெளியே வந்து உட்காந்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சில்லுன்னு காற்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம இந்த டைமை எப்போ என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த டைமை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அண்ட் ஸ்கூல் டைமில் ஈவினிங் லாஸ்ட்டு பீரியட் அப்போ அண்ட் கரண்ட்லாம் போயிட்டு மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் வந்து அந்த மழை சத்தம், அந்த மண் வாசனை, அதெல்லாம் இன்னுமே எனக்கு செம்மையாக ஞாபகம் இருக்குது. அண்ட் அது செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த பீரியடே நமக்கு நடக்காமல் அண்ட் ஜாலியாக நம்மளோட ஃபீட்பேக்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ஆம்பிஷன், என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டைம் நமக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் நம்ம கிளாஸ் ரூமில் இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே செம்ம ஜாலியாக இருக்கும். எத்தனை பேர் ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அந்த டேஸை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதில் நானும் ஒரு ஆள் தான். பிகாஸ் அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைம். ஸோ இப்போ இருக்க பசங்களுக்குலாம் அந்த வேல்யூவான டைம் வந்து சொல்லி புரிய முடியுமான்னு தெரியல. ஆனால் செம்மையாக இருக்கும். அந்த மழை, காற்று அண்ட் ஜாலியாக ஒரு பிடி பீரியட், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேக்ஸ் டீச்சர் அண்ட் டெஸ்ட்டுனா மறந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செம்மையாக ஞாபகம் வந்தது. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் நைட்டு டின்னருக்கு காலையில் மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சுல, அதையே வந்து இட்லி ஊற்றி அண்ட் சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாலே எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். பிகாஸ் அப்படியே பேக் டு மெமரிஸ் எல்லாமே போகும். ஸோ மழை பெய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுவோம். எப்போ உங்கள் லைஃப் பார்ட்னரோட உட்காந்து பேசி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமும் சண்டை வராமல் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்களோ, அதுவே உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணாலே ஐயோ பேசினாலே சண்டை வந்துடுது அப்படின்வாங்க. ஸோ அப்படி இல்லாமல் 2 பேரும் பேசுகிறதுல ஜாலியாக அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இருக்கிற இதை வச்சுட்டு ஜாலியாக வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையவே கிடையாது. அண்ட் சில பேர்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா, பிகாஸ் அவங்கக்கிட்ட இதெல்லாம் இல்லாமல் இல்லை, நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குதேன்னு தான் அவங்களுக்கு அந்த பொறாமையாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் அதை வச்சு அவங்களால சந்தோஷமாக வாழ தெரியாது.
வாழவும் முடியாது. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து ஏன் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அதெல்லாம் வந்து உங்களோட ஹாப்பினஸை வந்து கெடுத்துரும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏங்கிறது வேறு, ஸோ அவங்கக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லையேன்றது ஏங்கிறது வேறு. ஸோ நம்மக்கிட்டேயும் இருக்குது, ஏன் இதெல்லாம் அவங்கக்கிட்டேயும் இருக்குன்றது பொறாமையின் உச்சம். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் இருக்கிறத வச்சுட்டு ஜாலியாக வாழ கற்றுக்கோங்க. ஸோ இருக்கிற டைமை, ஸோ இன்றைக்கி படுத்து நாளைக்கு காலையில் எழுந்தால் தான் அந்த டே நமக்கானது. அப்படி இருக்கும்போது ஸோ இன்னும் நிறையா வன்மத்தை கொட்டாமல் இருந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதனால தான். அண்ட் மழைனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக அந்த தண்ணியில் ஆடிட்டு இருந்தோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நைட்டுக்கு ஒரு 8:30 வரைக்கும் நாங்கள் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 to 8 o'clock வந்து டின்னர் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக தூங்க முடியும். அண்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேப் இருக்கும். ஸோ சாப்பிட்டது செரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கேப் இருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் உட்கார்றது, வாக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். எப்பவுமே சாப்பிட்ட உடனே போய் படுக்கக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைட் வெயிட்டாக எடுத்துக்கோங்க ஃபுட்டு. அண்ட் சூப்பு அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நைட் டைமில் சாப்பிட்டிங்கனாலும் சீக்கிரமாக செரிச்சிடும். அதனால் அதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இவள் தண்ணியில் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் சரின்ட்டு உள்ளார போய் படுத்துட்டோம். அண்ட் இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்னோட ரிப்ளை இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ண முடியுது. பிகாஸ் வந்து நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் உடனே ரிப்ளை கொடுக்க முடியறதில்ல. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே சீக்கிரமாகவே ரிப்ளை கொடுத்துருவேன். அண்ட் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக என்னோடய வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ஜாய் யுவர் டே, என்ஜாய் யுவர் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும். அதனால் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.